காலைச்சக்கரம் அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக நமக்கு வழி நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநருடைய லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநருடைய சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநருடைய கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநருடைய தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநருடைய செல்லா ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநருடைய டினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தின் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டோன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த் முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்த ஜோனை சார்ந்த உதவி ஆளுநர் அவர்களையும், ஒவ்வொரு சங்கத்தை சார்ந்த தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் மாவட்டம் 2981 காலச்சக்கரம் டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கிறார்கள். நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து ஆசிரியராக உயர்ந்து நிற்கும் பழனிவேலையா அவர்கள் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசான் பழனிவேலையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மதிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுலாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிராய். அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா. வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றிங்க ஐயா. கால்களை நேராக நீட்டிக் கொள்ளுங்க. விரல்களை மடக்கி நீட்டுகிறோம். 1 2 3 4 5. வலது காலை மடக்கி நீட்டுகிறோம். இடது கால்
வலது கால், இடது கால் ஓய்வு. மிகுந்த நிலைக்கு வந்துடும். சூரிய நமஸ்காரம். நேராக நின்று வணக்கம் முத்திரை. அடுத்த பிரயாசனம். பின்னாடி வணக்கம். நேராக பாதரட்சாசனம். முகங்களை பிடித்து முடிந்த அளவு தலையை கால்விட்டு கொண்டு போறோம். அடுத்து வலது காலை பின்னோக்கி எடுத்துக்கணும். அஸ்வதஞ்சாலாசனம். 2 கைகளுக்கு கால் இடது கால் வைத்து மேல் நோக்கி பாஸ். அடுத்தது மலையாசனம். இன்னும் 2 கால்களும் நல்லா தரையில் படிங்க. 10 விரல்களும் தரையில் படிஞ்ச மாதிரி. அடுத்து சர்வாங்க நமஸ்காரம். முகம் மாறி போய் தரையில் இருக்கும். இடுப்பு போய் மேல் நோக்கி வைத்து இருக்க வேண்டும். அடுத்து பூஜ்யங்காசனம். மலையாசனம். இடது காலை முன்வைத்து பண்ணிக்கணும். வலது காலை முன்வைத்து இடது காலை பின்னால் வைத்து அஸ்வதஞ்சாலாசனம். பாதரட்சாசனம். நேராக பிரயாசனம். நேராக வணக்க முதிரை வச்சு நன்றாக மூச்சு ஈர்த்து வெளியிடுகிறோம். அடுத்ததாக தாடாசனம். கைகள் தலைக்கு மேல உயர்த்தி உள்ளங்கை வானத்தை பார்த்து காதோடு ஒட்டி வைத்து குதிகாலை உயர்த்தி வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக வெளியேறும். அடுத்ததாக கோணாசனம். இடது கை தொடையோடு ஒட்டி வைத்து வலது கையை உயர்த்தி இடது பக்கம் சாயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது கையை காதோடு ஒட்டி உயர்த்தி வச்சு வலது கை தொடையோடு ஒட்டி வைத்து வலது பக்கம் சாகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடும். திரிகோணாசனம். கால்களை அகலமாக வைத்து இடது கால் கட்டை விடுறதால வலது கை தொட்டு இடது கை மேல் நோக்கி இடது கையை நாம மேல் நோக்கி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10
நேரா வந்துடுறோம். வலது கால் கட்டை விரல இடது கையால் தொடுறோம். வலது கை மேல உயர்த்தி வலது கையை பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுறோம். நடராஜராசனம். வலது கால் பின்னோக்கிட்டு வலது கையால் பிடிச்சிடும். இடது கை நீட்டி முன்னோக்கி வளையிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடது கையால் பிடித்து முன்னோக்கி வலது கை நீட்டி முன்னோக்கி வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரா நின்று மூச்சு நல்லா மெதுவா இழுத்து மெதுவா வெளியிடும். அடுத்ததான் நம்ம செய்ய போறது சூப்பர் பிரெயின் யோகா. ஷோல்டருக்கு நேராக காலை வச்சு தலையில வச்சு இடது கையால வலது காது மடலையும் வலது கையால இடது காது மடலையும் பிடிச்சிட்டு நாக்க மேல் அணைக்கில மடிச்சு வச்சுட்டு மூச்சு மெதுவாக மூச்சு வெளியிட்டு வார மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓய்வு. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு வெளியிடும். அமர்ந்த நிலைக்கு வந்து நேரா படுத்துறோம். நன்றாக மூச்சு உள்ள வைத்து மெதுவா மூச்சை வெளியிடுறோம். அடுத்த ஆசனமாக பவள முத்தாசனம். 2 காலம் மடக்கி முகத்து கொண்டு வந்து நல்லா வயிற்று பகுதி தொடையால அழுத்துற மாதிரி வச்சு சேர்க்கிறோம்.
ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. ஒரு அடுத்ததாக மச்சாசனம். கைகள் பின்னல் கொண்டு வந்து தலையை பின்னோக்கி வச்சுட்டு கைகளும் வணக்க முத்திரை வச்சிரும். வயிற்று மேல வச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. திரும்பி படுத்து முதலை ஆசன நிலைக்கு. நன்றாக ஊற்றி மெதுவா ஊற்றி மெதுவா நிறுத்து. புஜங்காசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகளை ஊன்றி வஜ்ராசன நிலைக்கு வந்துடும். நன்றாக மூச்சு உள்ளிழுத்து மெதுவாக விடும். அடுத்த ஆசனமாக அர்த்த சக்கராசனம். இட்லி போட்டு வச்சோம். பின்னங்கை கால்கள் ரெண்டும் பின்னோக்கி கைகளை ஊன்றி தலையை பின்னோக்கி பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்துடும். கைகளில் ஆதி முத்திரை வச்சு கட்ட விரல்ல மோதிர விரலுக்கு அடியில வச்சு 4 விரல மடக்கி அடி வயிற்றுல வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி வளையிறோம். முடிஞ்சது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நிகழ சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு உள்ளிழுத்து மெதுவா வெளியேறும்.
அடுத்ததாக டைகர் ஆசனம் முட்டி போட்டு கைகள் ஊன்றி வலது கை முன்னோக்கி நீட்டுறோம், இடது காலை பின்னோக்கி நீட்டுறோம். டைகர் ஆசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வலது காலை உயர்த்துறோம், இடது கை முன்னோக்கி நீட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். மகா முத்திரை. கைகள் முழங்கை 2 கையும் இணைத்து பிடிச்சிரும். நன்றாக மூச்சு விட்டு மெதுவாக தரையை தொடர்பார். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாசன நிலைக்கு வந்துடும். இடது காலம் மடக்கி அடுத்து வலது காலம் மடக்கி முதிரை வச்சு மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கவனிக்கும். மூச்சு பயிற்சியில கபாலபதி. இடது கையில சின்முத்திரை, வலது கையில பிரணவ முத்திரை. கட்டை வரலால வலது மூக்கு அடைச்சிக்கிறோம், இடது மூக்குல மூச்சை வெளியிடுறோம் 10 முறை. ஓய்வு வரலால இடது மூக்கு அடைச்சிக்கிறோம், வலது மூக்குல மூச்சை வெளியிடுறோம் 10 முறை. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்து பஸ்திரிக்கா. கட்டை வரலால வலது மூக்கு அடைச்சிட்டு இடது மூக்குல மூச்சை இழுத்து வேகமா வெளியிடுறோம் 10 முறை. இடது மூக்கு அடைச்சிட்டு வலது மூக்குல மூச்சு இழுத்து வெளியிடுறோம் 10 முறை. ஓய்வு. திருமூலர் பஸ்திரிக்கா. ஆதி முத்திரை வச்சு கைகளை மேல உயர்த்தும் போது கைகளை திறக்கிறோம், கீழே வரும்போது கைகளை மூடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18
19 20 ஓய்வு. எழுத்தின் முதிரை வச்சு கண்கள் மூடி நன்றாக மூச்சு 2 நாசி துவாரத்தில் உள்ள போயிட்டு வெளியே வர்றது கவனிக்கிறேன். கண்களை மூடி மூச்சு மேலே கவனம் வச்சு கவனிக்கிறோம். வான் சார்ந்த மின்காந்த ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றல், இறைசக்தி, பேராற்றல் நம் மூச்சு காற்றின் வழியாக உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளிலும் சீராக பாய்ந்து சக்தியை தருகிறது. இதனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம். காலச்சக்கர நிகழ்ச்சி மூலம் நாம் செய்யும் யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி மூலம் நம் உடலும் மனமும் சீராகிறது. உடலும் மனமும் சீராவதினால் நாம் எண்ணும் எண்ணங்களும் செய்யும் செயல்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். கைகளை உரசி கண்களை ஒட்டிக் கொள்கிறோம். உள்ளங்கை பார்த்து உடல் முழுவதும் தடைக்கொள்ளும். நன்றிங்க ஐயா. இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காலச்சக்கரத்தின் இன்றைய ஆசான் கருணைவேல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.
ஒரு 2 நிமிடங்கள் ஐயா வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஒரு மீட்டிங்ல அவங்களுக்கு இன்னொரு மீட்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு ஜாயின் ஆயிடுவாங்க. நன்றி, வணக்கம். இன்றைய நிலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு சிறப்பா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பழனிவேல் ஐயா வந்து காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பயிற்சி சிறப்பா குடுக்குறாங்க. ஒரு ஆசான் அளவுக்கு உயர்ந்து இன்னைக்கு குடுக்குறாங்கன்னா, அவங்கள முழுமையான பயிற்சி, முழுமையான அந்த எண்ணங்கள், இந்த காலச்சக்கரத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து தொடர்ந்து அந்த நிகழ்வுல பயணித்து, ஒவ்வொரு ஆசான்களுடைய அற்புதமான பயிற்சி முறைகளையும் கற்றுக்கொண்டு, அதேபோன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டு அதை உள்வாங்கி இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, இது காலச்சக்கரத்துக்கே பெருமையா இருக்குது. ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், ஒவ்வொருடைய செயல்பாடுகள், ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்யோன்யமாக ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு செய்திய வந்து நம்ம வந்து உள்வாங்கி செய்றோம் அப்படின்னாக்கா, அது நம்மள வாழ்க்கையே நமக்கு மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பழனிவேல் ஐயாவும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவர்களுடைய ஆரம்பகட்ட நிலை என்பது ஒரு கேள்விக்குறி. அதாவது எப்படின்னா, ஒரு வெற்றிடம் தான். காலச்சக்கரம் அது யோகாவ பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு அதுல முயன்று, இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக, ஒரு பண்பாளராக, ஒரு பயிற்சி குடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக உயர்ந்திருக்கிறார் என்றால், இன்றைய நிலையில் அவருக்கு நம் காலச்சக்கரம் நிகழ்வு அ ஒரு பெரிய வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் சொல்கிறது. அதேபோன்று அனைவரும் தங்களுடைய ஆத்மார்த்தமான விஷயங்களை இந்த காலச்சக்கரத்துக்காக கொடுத்து, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செயல தான் தினமும் நாங்கள் சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா, நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு என்பது ஒரு நாள் அல்ல. ஒரு நாளுக்கு நீங்க அந்த 1 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றி வாழ்ந்தாலே உங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை முறை என்பது ஒரு அற்புதமாக அமையும். அப்படிங்கிறது நம்ம ஒரு காலச்சக்கரத்தோட ஒரு கோட்பாடா நம்ம சொல்லியிருக்கோம். இருக்கிற 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நீங்க காலச்சக்கரத்துக்காக பயன்படுத்தீங்கன்னா, 23 மணி நேரம் என்பது உடல் உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான். அதை அனைவரும் பின்பற்றுவீர்கள் என்று எண்ணுகிறோம். நன்றி. அதேபோன்று காலச்சக்கரத்தின் அடுத்த நிலைகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வரும் ஆகஸ்ட் 1லிருந்து காலச்சக்கரம் என்பது வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு முன்னோர்கள் வாழ்ந்தாங்களோ, அந்த முன்னோர்கள் வாழ்க்கை முறையை பின்பற்றி வரும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு என்பது அந்த 48 நாட்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறது. காலச்சக்கரம் யோகா நினைப்பதை நடத்தும் காலச்சக்கரம் யோகா மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் 48 நாள் சேலஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சிறப்பா ஏற்படுத்த இருக்கிறோம். இதுல கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா போஸ்டும் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இது எல்லாருமே வாட்ஸ்அப்ல, ஸ்டேட்டஸ்ல, யூடியூப்ல எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணி, உங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணி, மற்றவர்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தணும். அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா வந்து 3 வருடங்கள் நான் திரும்ப சொல்றது என்ன, பயணங்கள் என்பது 3 வருடங்கள் நம்ம கற்றுக்கொண்டதை 48 நாட்கள்லயே நமக்கு ஆசான்கள் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த போறாங்க. அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து சிறப்பா செய்யற அந்த வாய்ப்பை வந்து நாம் தவறவிடக்கூடாது. அதே மாரி நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம நட்பு வட்டாரங்களையும், உறவுகளையும் இதில் இணைத்து அவர்களையும் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துங்க அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இது மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து எந்த நிகழ்விலும் கிடைக்காது. அது மாரி நமக்கு வந்து நல்ல ஒரு சிலபஸோட எல்லாருமே நமக்கு பயிற்சிகள குடுக்க காத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல ஒரு அன்பான வேண்டுகோள். ரோட்டரியை சார்ந்து உள்ளவங்களுக்கும் அது மாரி நம்ம ஒரு சில திட்டங்கள வடிவமைச்சு, அத அவங்களையும் இணைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப மாவட்ட ஆளுநர் தலைமையில நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். அதனால நம்ம முயற்சி எடுப்போம், வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த முனைப்ப காட்டுறோம். எனவே அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து வர நீங்க வந்து முழு ஒத்துழைப்பு குடுத்து, நம்ம குழுல உள்ளவங்கள்ட்ட கூட பேசி இது மாரியான விஷயங்கள எடுத்து சொல்லி, அப்படி அவங்கள வந்து கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப நம்ம ஏற்படுத்தினோம்னாக்கா, அந்த நிகழ்ச்சிகள் வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சியா சென்றடையும். ஏன்னா வந்து ஒரு ஒரு சார்ந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம அனைத்தையும் கலந்து ஒரு சப்ஜெக்ட்டா குடுக்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி வாழணும்? இது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம சொல்றது வந்து சாதாரணமா தெரியும் உங்களுக்கு. ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க உள்வாங்கி, அத வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க தேடுன விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான் விஷயமே. ஒரு மனிதன் என்ன தேடுதல் இருக்குதோ, அனைத்து தேடுதல்களும் அ ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி அந்த வட்டம்ங்கிறது தான் அந்த காலச்சக்கரம் 48
நாள் ஒரு நிகழ்வு அப்படின்றது. இதை வந்து நம்ம ஒரு சிலபஸா போட்டு இன்னைக்கு கொடுக்க போறோம். அப்படிங்குள்ள இது உள்ளார வந்து இதை கத்துக்கிட்டு இது சிறப்பா போறவங்களுக்கு வாழ்க்கையில நம்ம ஏதோ எந்த தேடுதல் இருந்துச்சு, என்ன கத்துக்கணும்னு நினைச்சோம், எதை வந்து நமக்கு புரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத வந்து முழுமையா திருப்தி அடைஞ்சு வாழ்க்கை முறையில வந்து அவங்க ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை தான் நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வு கொடுக்க போகுது. இன்னும் 7 நாள் தான் இருக்கு. தயவு செய்து எல்லாருமே இது வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பா எடுத்துங்க. உண்மையிலுமே வந்து இதை எல்லாரும் ஒரு முன்னெடுப்பா எடுத்து எந்த அளவுக்கு உங்களால ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு நீ இந்த அந்த 7 நாட்களும் வந்து நீங்க செயல்படுற விதங்கள் இந்த காலச்சக்கரம் 48 டேஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விதைத்து ஒவ்வொருவரும் நம்ம செயல்பட்டோம்னா நம்ம நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்ப காலச்சக்கரமும் அப்படிதான் கொடுக்குறோம். நினைத்ததை நடத்தும் காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமா தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நாம் நடத்தும் இந்த நிகழ்வும் நினைச்சதை நடத்தும் நிகழ்வாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கொஞ்சம் இதுக்கு ஒன்று முனைப்பு காட்டுங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலச்சக்கரம் குழந்தைகளுக்கான நிகழ்வு அப்படின்னு நம்ம நடத்திட்டு இருக்கோம். காலச்சக்கரம் குழந்தைகளுக்கான நிகழ்வு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டத்தோட வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா தான் அதை கொண்டு போகணுங்கிற மாதிரி நம்ம நடத்த ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். ஆனா குழந்தைகள் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப குழந்தைகள் தனித்திறமை குழந்தைகள் உள்ளவங்களை வந்து நம்ம அதை விளம்பரப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் போய் சேரணும். நல்ல ஒரு நிகழ்ச்சி சேரணும் அப்படிங்கிறதுக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தனித்திறமை வாய்ந்த குழந்தைகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்களும் சிறப்பா கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசமா நமக்கு சிறப்பா வகுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இனிவரும் காலங்கள்ல வந்து ஒரு பாடத்திட்டமா தான் போகும். அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு வந்து நிறைய குழந்தைகள் கலந்து கொண்டா மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். அதனால வந்து மேக்சிமம் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுல வந்து ஒவ்வொருவரும் இந்த காலச்சக்கரத்துல இருக்கிறவங்களே நீங்க குழந்தைகள பயன்படுத்தினீங்கனாக்கா, இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப நெறைய பேர் நீங்களும் இப்ப அந்த குழுவிலேயே நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் என் குழந்தைய மாத்த முடியல. சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு அத மாற்றி அமைச்சு இன்னைக்கு காலச்சக்கரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைகள் இப்ப இதுல வந்து பங்கு பெற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையிலேயே வந்து 6 மணிக்கெல்லாம் நம்ம Zoomல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாரியான விஷயங்கள் தான். ஒரு நேரத்துல வந்து மொபைல் தான் வேணாம் அப்படின்னு சொல்ற நேரங்கள் போயி, இன்னைக்கு மொபைல குடுத்து பாருன்னு சொல்ற நேரம் தான் காலச்சக்கரம் நிகழ்வு ஏற்படுத்துது. அது ஒரு அற்புதமான ஒரு மொபைல்ல வந்து நம்ம நிகழ்ச்சிய நடத்தி குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறோம். நல்ல ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்துறோம். நல்ல ஒரு வழிமுறைய குடுக்குறோம் அப்படின்னாக்கா, இத வந்து எல்லாருமே ஆத்மார்த்தமா உண்மையிலுமே நீங்க சிந்திச்சு கண்டிப்பா குழந்தைகள வந்து உள்ளார பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட உண்மையான ஒரு திட்டம். ஆகவே ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த குரூப்ல உள்ளவங்க குழந்தைகள கொண்டு வாங்க. இது மாரியான வருகைகள் அதிகரிச்சா மட்டும் தான் தொடர்ச்சியா இத நம்ம கொண்டு போக முடியும். இல்ல வருகைகள் இப்படியே இருந்ததுன்னா, அ குழந்தைகள் நிகழ்வு என்பது ஒரு கேள்விக்குறியான நிகழ்வா தான் இருக்கும். அதனால வந்து அதையும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி, உங்களுடைய குழந்தைகள வந்து கொஞ்சம் இணைக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். குழந்தைகள் உங்கள் குழந்தைகளும் சரி, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் யார் குழந்தைகளா இருந்தாலும், அதையும் நீங்க இணைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வழிமுறைகளை ஏற்படுத்தினீங்கன்னா நன்றாக இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்தது வந்து இப்ப இந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப காலச்சக்கரம் 48 டேஸ் சேலஞ்ச் ப்ரோகிராம்ங்கிறது வந்து தனி குரூப்பா தான் இயங்கும். அதனால இப்ப நீங்க இதுல இருக்கிற நீங்க காலச்சக்கரம் நம்ம ரெகுலர் குரூப்ல இருக்கிற நீங்க அதுல ஆட் ஆக வேண்டாம். எதுக்கும் அதுக்கும் ஒரே மெசேஜ் தான் குடுப்போம்.
அது பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி குரூப்பாக நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கூட இணையலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்கள் டச் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த குழுவில் இணைஞ்சிடலாம். அது யார் வேணாலும் இணையலாம். அதேமாரி ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு அது கிடைக்க வரும். நீங்க அத பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்றது, மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி. ஐயா வந்துட்டாங்க. நம்ம உங்களுக்கு இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நமக்கு இந்த வேதாத்ரி மகரிஷியின் கருத்துக்களையும், பாடங்களையும், திட்டங்களையும் நமக்கு சிறப்பாக அளித்து வரும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பானது ஒரு வகுப்பு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க. நண்பர்களை மன்னிக்கணும், இன்னொரு நிகழ்வு இருந்தது, அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. மிக்க மகிழ்ச்சி. அதாவது வருகின்ற ஆகஸ்ட் 1 ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு புதிய செயலை நாம தொடங்க இருக்கிறோம். அதாவது இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அறியாமை என்ற இருளிலே சிக்கி கிடக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. எல்லா மகான்களும் அப்படித்தான் சொல்றாங்க. இந்த உலகம் முழுக்க மக்களுடைய நிலை என்னன்னா அறியாமை. அதை மகரிஷி அவர்கள் அறிவின் வறுமை என்று சொல்வார்கள். அறிவின் வறுமை, அதுதான் அறியாமை. இறைவன் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறான். 6வது அறிவாக இறைவன் தன்னையே முழுமையாக பகுத்தறிவாக சிந்திக்கக்கூடிய அறிவாக மனோசக்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறான். எதற்காக என்றால், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுபடுவதற்காக இறைவன் கொடுத்த வரம் நமக்கு இருக்கிற 6வது அறிவு. யோசித்து பாருங்களேன், ஓரறிவு தாவரம், அதுக்கு தொடு உணர்வு. 2 அறிவு புழு சுவை, 3 அறிவு பூச்சி வாசனை, 4 அறிவு ஊர்வன பார்வை, 5 அறிவு விலங்குகள் பறவைகள் கேட்கிற அறிவு. 5 அறிவை பெறுகிற அந்த உயிர்கள் உலகத்திலே 83,99,999 மனிதன் ஒருவனை இணைத்தால் 84 லட்சம் உயிரினங்கள் வகைகள். அப்ப இந்த 83,99,999க்கும் 6வது அறிவு கிடையாது. 5 அறிவுகள் தான். அப்ப இந்த 5 அறிவு ஜீவன்கள் எப்படி வாழ்கிறது அப்படின்னா, இயற்கையாகவே அவைகளுக்கு வாழ்க்கையானது போதிக்கப்பட்டு அவங்களுக்குள்ள பிரிண்ட் ஆகி வெளியே வர்றாங்க. ஒரு மாடு கண்ணு போடுது. இப்ப யாரும் போய் எடுத்து நீ போய் இப்படி பால் குடி அப்படின்னு சொல்றது இல்லை. சரிங்களா? அதுவா விழுகுது, அதுவா எந்திரிக்குது, அதுவா அம்மாட்ட போய் பால் குடிக்குது. இப்படி ஒவ்வொரு உயிரினமுமே இயற்கையாகவே தான் வாழ்வதற்கான அறிவை பெற்று வருது. உதாரணத்திற்கு இப்ப மீன் பிறந்த உடனே நீந்துது. யோசித்து பாருங்க. மீன் பிறந்த உடனே நீந்துது.
நம்ம யாராவது நீந்தர கத்துக் கொடுத்தோமா அதுக்கு? இல்ல. பிறக்கும் போதே அதுக்கு வாழ்வதற்கான அறிவோடு அது வருது. இன்னும் மீன் மட்டும்தான் நீந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இல்ல. நாய தூக்கி தண்ணீல போட்டீங்கன்னா நீந்தும். பார்த்திருக்கீங்களா? நாய தூக்கி தண்ணீல போட்டா நீந்தும். எரும மாட்ட தூக்கி தண்ணீல போட்டீங்கன்னா நீந்தும். யானைய தூக்கி தண்ணீல போட்டா நீந்தும். செவுத்துல ஊர்ற பல்லிய தூக்கி தண்ணீல போட்டீங்கன்னா நீந்தும். இதெல்லாம் நிலவாழ் உயிரினம். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நிலவாழ் உயிரினம். நீருக்குள்ள மீன் இருக்குது. மீன் நீந்துறது இயல்பு. பட் நிலத்தில் இருக்கிற நாய் தண்ணீல போட்டா நீந்துதே. யார் அதற்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, இயற்கையில இறைநிலை அந்த உயிர்களுக்கு அடிப்படையாக வாழ தேவையான எல்லாவற்றையும் குடுத்துருச்சு. சரிங்களா? அதற்குடைய ஒரு சிஸ்டம் பண்ணிருச்சு. பசிச்சா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் விலங்குகளுக்குள்ள இருக்குதுன்னா, அது பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். கவனிச்சு பாருங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். தூக்கம் வந்தா தூங்கணும். யூரின் வந்தா யூரின் போய்க்கணும். மோஷன் வந்தா மோஷன் போய்க்கணும். எக்காரணம் கொண்டு இதை அடக்க கூடாது. இப்படி நமக்கு தான் வகுப்பு எடுக்கிறோம். ஆடு, மாடு, நாய்க்கு வகுப்பு எடுக்கணுமா? சரிதானுங்க. எந்த நாயாவது எக்ஸ்ட்ரா தின்னு தின்னு தொப்பையோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ம். அப்போ அது இயற்கையாகவே ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. அதனால அது ஆரோக்கியமா இருக்குது. இல்லையா? எந்த உயிரினமாவது ஆயுட்காலம் குறைஞ்சிருக்குதா? செக் பண்ணி பாருங்க. மனுஷனை தவிர. எல்லாம் அதனோட ஆயுட்காலம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. என்ன காரணம்னா, அது இயற்கையே அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணி விட்டுருச்சு. அந்த சிஸ்டத்த அதனால உடைக்க முடியாது. இந்த விலங்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விலங்குன்னா 2 இருக்கு. ஒண்ணு மிருகம். இன்னொன்னு கையில மாட்டுவாங்கல்ல விலங்கு. சரிங்களா? போலீஸ்காரர் விலங்கு பூட்டி கூட்டிட்டு போறாங்கல்ல. அந்த 2 கையிலயும் அந்த விலங்க மாட்டுனாங்கன்னா, அந்த கை அந்த லிமிட்டுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியாது? விரிக்க முடியாது. அதுபோல இந்த விலங்குகளுக்கு அறிவ இறைவன் லாக் பண்ணிட்டான். இவ்வளவுதான். இதுக்கு மேல உன்னால அறிவு விரிக்க முடியாது. பட் உன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் குடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஓரறிவு தாவரமா நாம இருந்தபோது, நம்ம பஞ்சபூத சக்திகளை நேரடியாக எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்ந்தோம். சரிங்களா? இது கொஞ்சம் ஆழமான கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஓரறிவு தாவரமா நாம் இருந்தப்ப, பஞ்சபூத சக்திகளை நேரடியாக எடுத்துக்கொண்டு, வேற யாருடைய உதவி இல்லாம நம்ம உயிர் வாழ்ந்தோம். அப்போ சில இடங்கள்ல பஞ்சபூத சக்தி ப்ராப்பரா கிடைக்கல. உதாரணத்துக்கு ஒரு குளத்துக்கு பக்கத்தால ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த குளத்துல தண்ணி இருக்கிறப்ப அந்த தாவரம் ஈஸியா தண்ணி எடுத்து வாழுது. ஒரு வெயில் காலம் வரும்போது அந்த தண்ணீர் வற்றி போகிறது. அப்போ அந்த மரத்துக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. நீரை எடுக்கணும். பட் நீர் அங்க இல்ல. அப்ப ஆழமான ஏதோ ஒரு இடத்திற்கு அது தன்னுடைய வேரை அனுப்பணும். அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸா இருக்குது. அது கொஞ்சம் நகரக்கூடிய தன்மை இருந்தா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போய் தண்ணி எடுத்துரும் இல்லையா? ஈஸி தானே! ஆனா அதுக்கு நகர்ற தன்மை இல்ல. அப்ப அதனுடைய அகம் ஏங்குது. இறைவா! எனக்கு இந்த பஞ்சபூத சக்தியால தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பஞ்சபூத சக்தி சரியா கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு நகரக்கூடிய ஆற்றல் இருந்தா நான் நகர்ந்து போய் அந்த உணவை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு அதனுடைய அகம் நினைக்கிறது. உடனே அது நகரக்கூடிய தன்மை கொண்ட புழுவாக மாறுகிறது. பாருங்க, நகராத தாவரத்துக்குள்ள நகரக்கூடிய புழு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நகராத தாவரத்துக்குள்ள பச்சைப்பயிறு வைக்கிறீங்க. பச்சைப்பயிறு நகருமா? நகராது. அதையவே டப்பால 10 நாள் போட்டு 1 மாசம், 2 மாசம் மூடி வச்சுட்டா, உள்ள புழு பிடிச்சிருதே! பூச்சி வருதே! இப்ப பூச்சி எங்கிருந்து வந்தது? பச்சைப்பயிர்லருந்து. சரிங்களா? அப்ப அந்த பச்சைப்பயிர் நகருமா? நகரும்.
அதுக்கு தேவை ஏற்பட்டால் பச்சை பயிர் நகரும், அடுத்த ஜெனரேஷனா மாறும், அடுத்த உயிரினமா மாறும். அப்ப நகர முடியாம இருக்கிறதுல ஏற்படுற துன்பம் நகரக்கூடிய புழுவாக அந்த தாவரம் மாறுது. அப்ப அதற்கு சாப்பிடக்கூடிய ஒரு வாயும் இயற்கையில ஏற்படுது. சரி, இப்ப சூப்பரா புழுவுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம வந்து நகரக்க ஆரம்பிச்சுட்டோம். வாய் வந்துருச்சு. அந்த பஞ்சபூதங்களால் ஆன தாவரங்களையே நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலான்னு வாழுது. அப்படி அது வாழ்ந்துட்டு வரும்போது, ஒரு 2 புழு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பெரிய புழு, ஒண்ணு சின்ன புழு. இந்த 2க்கும் உணவு வந்து தாவரம் தான். பட் ஒரு நாள் தாவரத்துல இலைகள் இல்லாம போகுது. அப்ப இந்த 2 புழுவுக்கும் பசி ஏற்படுது. உயிர் வாழ்ந்தே ஆகணும். துன்பமா இருக்குது. இப்ப என்ன பண்ணுது, இந்த பெரிய புழு, இந்த சின்ன புழுவ கொன்னு சாப்பிடுது. வேற வழி இல்ல. சர்வைவல். வாழ்ந்து தான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுது, இந்த பெரிய புழு இந்த சின்ன புழுவ கொன்னு சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது அந்த சின்ன புழுவினுடைய அகம் ஏங்குகிறது. ஐயோ! இறைவா! என்னை இப்படி கொன்னுட்டாங்களே! என்ன பண்றது? நான் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுமே! இன்னும் வேகமா போறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா, இவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சிருவேனே! என்னோட உயிர காப்பாத்திக்குவேன். அல்லது இந்த உயிர் இப்ப கண்ணு இல்லைல. புழுவுக்கு என்ன கிடையாது? கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, காது கிடையாது. நெனச்சு பாருங்க. கண்ணு இல்ல புழுவுக்கு. காதும் இல்ல. மூக்கும் இல்ல. வாய் தான் இருக்குது. தோல் இருக்குது. தோல்ல உணர முடியும். வாயில சாப்பிட முடியும். தோல்ல தொடு உணர்வு, வாயில சுவை உணர்வு. அப்ப அதனுடைய அகம் ஏங்குது. எனக்கு வேற ஏதாவது ஒரு ஆற்றல் இருந்தா, இந்த புழு மற்ற உயிர்கள் என்னைய தாக்காம நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்குமே இறைவான்னு கேட்கிறப்ப தான், அது 3வது அறிவாக புழு பூச்சியா மாற்றம் பெறுது. ஒண்ணு வேகமா நகரணும். சரிங்களா? இது வந்து 2 புழுவுக்குமே தேவை. இப்ப சின்ன புழு தன்னை காப்பாத்திக்கணும்னு முயற்சி பண்ணுது. பெரிய புழு தனக்கான உணவை தான் பிடித்து சாப்பிடணும். அதற்காக நான் வேகமா போகணும்னு நினைக்குது. 2மே உணவுக்காகத்தான். ஒண்ணு காப்பாத்திக் கொள்றதுக்கு, இன்னொன்னு உயிர் வாழ்வதற்கு. அப்ப இப்படி வரும்போது அந்த புழு பூச்சியாக மாற்றம் பெறுது. பூச்சி வேகமாக பறக்கக்கூடிய தன்மை கொண்டதாக மாறுது. புழு மணிக்கணக்குல நடக்குது. ஒரு நாள் வெயில் சுட்டு எரிக்குது. அப்படியே சுருண்டு கிடக்குது. அப்ப அதனுடைய அகம் ஏங்குது. இறைவா! நகராம இருந்த என்னை நகர வச்சுட்ட. பட் இந்த வெயில்ல ரொம்ப நேரம் நகர்ந்தேன்னா, நான் இறந்து போயிடுறேன். என்னோட தோலெல்லாம் வெந்து போயிருது. சரிங்களா? அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த தோல கொஞ்சம் கெட்டி பண்ணி குடுவேன். கொஞ்சம். தோல கொஞ்சம் கெட்டி பண்ணி, இன்னும் கொஞ்சம் நான் வேகமா போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்தீன்னா, இன்னும் கொஞ்சம் எனக்கு துன்பத்திலிருந்து விடுபட முடியும். அப்படின்னு கேட்டோனே, சரி இறைவன் பர்மிஷன் கிராண்டட். உயிர்களுக்கு ஏதாவது தேவைன்னா இறைவன் குடுத்துருவான். இது இறைவனுடைய அற்புதத்துல ஒன்று. அப்ப அந்த புழுவோட தோலையெல்லாம் கொஞ்சம் கெட்டிப்படுத்தி, ரெக்கையெல்லாம் குடுத்து பறக்கிற மாரி ஏற்பாடு பண்ணி, வாசனை உணர்வதற்கான வாய்ப்பையும் குடுத்துட்டார். சரி. இப்பவாவது துன்பம் போயிருச்சா அப்படின்னா, இப்பவும் துன்பம் போகல. இப்போ ஒரு பூச்சி, இன்னொரு பூச்சியை பிடித்து சாப்பிடுது. தேவைக்கு தகுந்த மாதிரி. அப்போ அது இறைவன்ட்ட கேட்குது. இறைவா! என்னது இவ்வளவு குடுத்த, இன்னும் எனக்கு கஷ்டம் தீரலையே! அந்த பூச்சியுடைய காற்று வாசனை உணர்ந்து நான் எஸ்கேப் ஆயிரலான்னு நெனச்சு தான் மூக்கு வாங்குனேன். காற்று வந்து கிழக்குல இருந்து மேற்குல அடிச்சா, அந்த பூச்சி இருக்கிறது எனக்கு தெரியுது. மேற்குல இருந்து கிழக்குல அடிச்சா, நான் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. சரியா? அப்ப நான் மாட்டிக்கிறேன். இப்ப வேற ஏதாவது எனக்கு ஒரு சூப்பர் பவர் குடுத்தீன்னா, நான் துன்பத்திலிருந்து பொழச்சுக்குவேன். அப்படின்னு கேக்குது. அப்படியா? சரி, இந்தா கண்ண வச்சுக்கோ அப்படின்னு கண்ணு குடுத்துட்டாரு இறைவன். 4வது அறிவுல கண்ணு வந்துருச்சு. நீ பாத்துக்கோ. உனக்கான உணவுப் பொருள் எங்க இருக்குதுன்னு நீ பாத்துக்கலாம். 4வது அறிவுல கண்ணு வந்துருச்சு. 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 4வது அறி
உனக்கான எதிரி எங்க இருக்கான்னு பார்த்து நீ தப்பிச்சு ஓடிடலாம். 2 விஷயம். ஒண்ணு, பசி இருக்கிற உணவுக்கு தன்னுடைய உணவை பார்த்து தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ளணும். அடிச்சு தின்னு, கொன்னு தின்னு. இன்னொன்னு, அது சிக்கக்கூடிய உயிரு தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அவங்கட்ட இருந்து. பாதுகாப்பு, பராமரிப்பு என்ற உணர்வுக்காக இறைவன் கண்ண குடுத்துட்டான். அப்பாடா கண்ணு வந்துருச்சுப்பா, உன்னை பார்த்துக்கலாம். நமக்கான உணவு எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கான எதிரி எங்க இருக்கான்னு பார்த்து எஸ்கேப் ஆயிக்கலாம். சரி, இப்பவாவது துன்பம் போச்சான்னா, இப்பவும் துன்பம் போகல. சரிங்களா? இப்போ ஒரு மரம் இருக்கு. மரத்துக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் 2 உயிர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரத்துலேருந்து என்ன பண்ண முடியாது? மரம் மறைச்சிருக்கு, உங்களால பார்க்க முடியாது. அதனால அவன் வந்து திடீர்னு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறான். சரி, இப்படி நெறைய உயிர்கள் பண்ண டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். மறைஞ்சிருந்து தாக்கிரும். சரிங்க. அந்த சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு அப்படியே வந்து தாக்கிரும். அப்ப இறைவன்ட்ட கேட்குது அந்த நாலறிவு உயிர்கள் எல்லாம். "என்ன இறைவா இத்தன பண்ணுனேன் எனக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணி அவனுக்கு துன்பம் குடுத்துட்டே இருக்கிறானுங்களே. வேற ஏதாவது சூப்பர் பவர் இருந்தா குடுவேன்." அப்படின்னு. "அப்படியா? சரி அப்ப காது வச்சுக்கிறியா? காது. நீ அந்த பக்கம் மறைஞ்சிருந்தாலும், அவன் கொஞ்சம் நகர்ந்தாலும் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தியா? அந்த சவுண்ட வச்சு நீ காதுல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காற்று எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு. ஒரு சத்தம் வந்தா உனக்கு தெரியிற மாரி ஒரு காது குடுக்குறேன்னு சொல்லி காத குடுத்தாரு. அப்ப எல்லா உயிர்களுக்கும் காது வந்துடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மானெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். பக்கத்தால ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா, அப்படியே காத தூக்கி ஷார்ப்பா கவனிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆமா. அது இயற்கையில இறைவன் கொடுத்த பெரிய விஷயம். அப்ப எதுக்காக இந்த 5 புலன்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாம உயிர் வாழும்போது சில பல துன்பங்கள் நமக்கு வருது. அந்த துன்பங்கள்லிருந்து நம்மை மீட்டெடுத்துக் கொள்வதற்காக இந்த 5 புலன்கள் கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? தோலு, நாக்கு, மூக்கு, கண்ணு, காது எல்லாம் சாப்பிடுறதுக்கு, நுகர்றதுக்கு மட்டும் கிடையாது. இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இன்பத்தை அனுபவிக்கிறது ஒன் ஆஃப் த பர்ப்பஸ். 2வது நம்ம துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. 3வதாக நம்ம அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த 5 புலன்களும் ஞானக் கருவிகள் என்று சொல்வாங்க. அறிவுக் கருவிகள், ஞான இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள் என்று நமது ஞானிகள் இதனுடைய பெருமையை போற்றுகிறார்கள். இப்ப இறை ஆற்றல் எதற்காக நமக்கு 5 புலன்களை கொடுத்தது? அப்படின்னா, துன்பங்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு. அப்ப 5 அறிவு விலங்குகள் வந்தபோது துன்பம் போயிருச்சா அப்படின்னு கேட்டா, இன்னும் துன்பம் போகல. இப்ப இயற்கையில சில பல துன்பங்கள் வருது. உதாரணத்துக்கு இப்ப 5 புலன் வந்துருச்சு. கண்ணு, காது, தோல், மூக்கு, வாய் 5 வந்துருச்சு. குரங்கு இருக்கு. சிங்கம், புலி எல்லாம் இருக்கு. இப்போ குரங்குக்கு இயற்கையில ஒரு கடும் மழை வருகிறது. அதில் ஒரு குளிர் வருகிறது, துன்பம் வருது. கடும் வெயில் அடிக்கிறது, அதில் ஒரு துன்பம் வருகிறது. இன்னும் இயற்கை சீற்றங்கள், காடு பற்றிக் கொள்கிறது, துன்பம் வருகிறது. இன்னும் பிற உயிர்கள் அதை அடித்து சாப்பிடும் போதும் துன்பம் வருகிறது. அப்போ அதனுடைய அகம் ஏங்குது. அந்த விலங்கினுடைய அகம் ஏங்குது. இறைவா என்னது? 5 அறிவு நீ குடுத்துட்ட. இன்னும் எனக்கு துன்பம் வந்துட்டே இருக்குதே! இல்லையா? மேலிருந்து ஒரு மரத்திலிருந்து கீழ விழுகுது. விழுகிறப்ப ஏதாவது ஒரு கிளை உடைஞ்சதுன்னா அடிபட்டுருது. அடிபட்டா துன்பம். அந்த துன்பத்த அதனால மாற்றவே முடியல. அந்த துன்பத்தோடையே வாழ்நாள் முழுக்க கை உடைஞ்சதுன்னா, கை உடைஞ்சது தானே! யாரு ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காங்களா மற்ற உயிர்களுக்கு? கிடையாதே! ஒரு நாய் கால் உடைஞ்சிருச்சுன்னா, வாழ்நாள் முழுக்க அது கால் இழுத்துட்டே தானே திரியுது. பார்க்குறோம்ல. நொண்டியோட ஒரு நாய் கால் பொறந்துருச்சு அப்டின்னா, அது வாழ்நாள் முழுக்க நொண்டியா தான் திரியுது. யாரும் அதுக்கு ஆப்பரேஷன் பண்ணி கால சரி பண்றது இல்ல. கால் வச்சு குடுக்கறது இல்ல. அப்ப இப்படியெல்லாம் இயற்கையில சில பல துன்பங்கள் வரும்போது, அந்தனுடைய அகம் ஏங்குது. இறைவா! எனக்கு 5 புலன குடுத்தும் இன்னும் எனக்கு துன்பம் முடியல. வேற ஏதாவது ஒரு நல்ல சூப்பர் பவர ஒண்ணு குடுவேன் எல்லா பிரச்சனையும் தீர்க்கறக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் இறைவன் நமக்கு 6வது அறிவ குடுக்குறான். சிந்திக்கிற அறிவு, பகுத்தறிவு என்றெல்லாம் நம்ம பேசுறோமே 6வது அறிவு. அந்த 6வது அறிவ நமக்கு குடுக்குறான். இத வச்சுக்கப்பா.
இத்தனை நாள் நான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோட மொத்த சக்தியும் இந்த 6வது அறிவா கொடுத்துட்றேன். இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது சிந்திச்சு செயல்படுறதுக்கு உரிய அறிவு. இதை வைத்துக்கொண்டு நீ எதை வேணா கத்துக்கலாம். என்ன வேணா செய்யலாம். ஆனா இதுல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. இத சரியா பயன்படுத்தினா சரியா நடக்கும். தப்பா பயன்படுத்தினா தப்பா நடக்கும். அதனால இத மட்டும் நீ கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். மற்ற புலன்கள் அப்படி அல்ல. மற்ற உயிர்கள் அப்படி அல்ல. ஆனா இந்த 6வது அறிவு உனக்கு எல்லா துன்பத்தையும் போக்கும்னு நீ சொல்ற. சரியா? அதுக்கான பவர் குடுக்குறேன். பட் இதை கொஞ்சம் கவனமா நீ ஹேண்டில் பண்ணிக்கப்பா. சரிங்களா? இது ஒரு கத்தி மாதிரி. 6வது அறிவு கத்தி மாதிரி. உன்னை யாராவது அடிக்கிறதுக்கு வராங்க, கொல்றதுக்கு வராங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாத்தவும் செய்யும். உன் துன்பத்திலிருந்து மீட்கவும் செய்யும். சரிங்களா? அதே சமயம் இந்த கத்திய நீ திருப்பி வச்சு குத்திட்டீன்னு வச்சுக்கோ, உன்னையும் அது முடிச்சு கட்டிரும். அப்ப இறைவா எனக்கு என்னை முடிக்காம அடுத்தவங்ககிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி ஒரு கத்தி குடு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு கத்தி குடுக்க முடியாதுப்பா. சரியா? ஒரு கத்தி ஷார்ப்பா இருக்குது. உன்னை ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வரான்னா, அவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த கத்திய குடுத்திருக்கிறேன். அந்த கத்திய கொண்டு நீ என்ன பண்ணணும்? உன்னை காப்பாத்திக்கணும். மாறாக, அந்த கத்திய வச்சு நீ திருப்பி உன்னோட அறியாமையில உன்னையே குத்திட்டீன்னா, அந்த கத்தி உன்னையும் காயப்படுத்தும். அதனால நீ கவனமா இருக்கணும். அப்படின்னு சொல்லி தான் இறைவன் குடுக்குறான். இப்ப நம்முடைய 6வது அறிவோட பர்ப்பஸ் என்னன்னா, துன்பம் இல்லாமல் வாழ்வது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு எருமை மாடு ஆற்றை கடக்குது. 10,000 ஆண்டுகளாக. எப்படி கிடக்குது? ஆற்றுக்குள்ள இறங்குது, அப்படியே நீந்தி போகுது, அந்த பக்கம் போகுது. இப்படித்தான் போகுது. 10,000 வருஷமா இப்படியே தான் போகுது. இன்னும் எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் அப்படித்தான் போகும். ஏன்னா, அதுக்கு அறிவு அவ்வளவுதான். இப்ப ஆற்றை கடக்கும்போது சிலது வெள்ளத்துல அடிச்சுட்டு போகப்படுகிறது. சிலது முதலை பிடிச்சு சாப்பிடுது இல்லையா? பார்த்திருக்கீங்கல்ல டிஸ்கவரியில. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அந்த எருமை மாடு யோசிச்சிருக்கா? ஏன் நம்ம ஆத்துக்குள்ள இறங்கி போகணும்? ஏன் நம்ம வெள்ளத்துல அடிபடணும்? ஏன் நம்ம முதலைகிட்ட சாப்பிடக்கு சிக்கணும்? முடியுமா? முடியாது. இதுக்கு பொழப்பு அதனோட விதி அவ்வளவுதான். இப்ப மனுஷன் அந்த இடத்துக்கு வர்றான். ஆற்றை பார்க்கறான். உள்ள போறான். ஆடு ஆற்றினுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. சரிங்களா? அப்ப அவன் யோசிக்கிறான். என்ன பண்ணா இந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும்? முதல பிடிக்கக்கூடாது. ஆற்றில அடிச்சுட்டு போகக்கூடாது. பட் நான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவன் யோசித்தபோது, அங்க ஒரு கட்டை மிதந்து வருது. அதை பார்க்கறான். ஓ! கட்டை மிதக்குமா? அப்ப 4 கட்டைய சேர்த்து கட்டு. அந்த கட்டை மேல நீ ஏறி அழகா உட்காந்துக்கோ. அழகா அந்த பக்கம் போய்க்கோ. கப்பல கண்டுபிடிச்சான். இந்த மரத்திலிருந்து அந்த மரத்திற்கு நம்ம நடந்து செல்ல முடியறத உணர்ந்தான். அப்ப அந்த ஆற்றுக்கு நடுவே ஒரு பாலத்தை அமைக்கிறதுக்கு அவனுடைய அறிவு செயல்பட்டது. இப்படி மனித அறிவு என்பது எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திச்சு, அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட அறிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுபிடிக்கிற அறிவு தான் 6வது அறிவு, சிந்தனை அறிவு, பகுத்தறிவு. நம்மகிட்ட இருக்கிற அறிவு. அப்ப இறைவன் எதற்காக அறிவு குடுத்திருக்கிறான்? துன்பம் இல்லாமல் வாழ்வதற்காக குடுத்திருக்கிறான். நல்லா புரியணும். அறிவு எதற்காக? துன்பம் இல்லாமல் வாழ்வதற்காக அறிவு கொடுக்கப்பட்டது. அந்த அறிவை கொண்டு நீங்க உங்க வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ள முடியும். மனதை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு, உறவுகளை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு, இன்னும் நல்ல உணவு முறை எப்படி சமைப்பது, எப்படி சாப்பிடுவது என்று நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு, இறைவனை உணர்வதற்கு வரைக்கும் நம்ம அந்த அறிவை வைத்து கற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழலாம். அதுக்கு தான் அறிவு குடுத்திருக்கான். பட் இன்னைக்கு இருக்கிற சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த அறிவுக்கண் திறக்காமல் இருக்கிறார்கள். ஊனக்கண் திறந்திருக்கு, ஞானக்கண் திறக்கவில்லை. அதற்கு பேர் அறிவுக்கண் என்று பேர். அப்போ எதுக்கு நான் வந்திருக்கேன்? என்னோட வேலை என்ன?
என் உடம்ப எப்படி வச்சுக்கணும், மனச எப்படி வச்சுக்கணும், குடும்ப உறவுகள் எப்படி வச்சுக்கணும், பொருளாதாரம்னா என்ன, அது எப்படி ஈட்டணும், எவ்வளவு ஈட்டணும், எப்படி நம்ம நிறைவா நிம்மதியா வாழ்றது, ஆன்மானா என்ன, இறைவன்னா என்ன என்று எந்த விதமான அறிவும் இல்லாம, ஏதோ பணத்த மட்டுமே சம்பாரிச்சு செத்து போறதுக்காக வந்த ஒரு உயிரினம் மாதிரி இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். இது உங்களுக்கு கண்கூட தெரியுது. சரிங்க. அப்ப மனித வாழ்க்கை எப்படி இருக்கு? பிறக்குறான், கொஞ்சம் வளர்றான், அப்புறம் ஸ்கூலுக்கு தாட்டுறோம். படி, 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 படின்னு தொரத்துறோம். படிக்கிறான், காலேஜ முடிக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்றான், 4 குட்டி போடுறான், அதை கஷ்டப்பட்டு வளர்த்துறான். நோய் வருது, செத்து போயிடுறான். நாய் பிறக்குது, வளருது, கொஞ்ச நாள் ஆனா இனப்பெருக்கம் பண்ணுது, 4 குட்டி போடுது, நோய் வருது, செத்து போயிடுது. நோய் வந்து சாகுறத விட முதுமையில சாகுறது அதிகம். நம்மள மாரி நோய் வந்து சாகுறது இல்ல அது. அப்ப நாய்க்கு நம்மளுக்கு என்னதான் வித்தியாசம்? அதுவும் பிறக்குது, வளருது, வாழுது, குட்டி போடுது, செத்து போயிருது. நாமளும் பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம், 4 குட்டி போடுறோம், 2 குட்டி போடுறோம், அதுக்கு பிச்சை எடுக்கிறோம். ஏதோ குட்டி போட்டு 1, 2 போட்டுட்டு செத்து போயிடுறோம். இது என்ன பொழப்பு இது? சரிங்களா? நாய்க்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ம். என்ன நாய் யாருக்கும் துன்பம் குடுக்காம சாகும். நம்ம எல்லாரையும் துன்பப்படுத்தி சாவோம். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? மற்ற உயிர்கள் பெருசா யாருக்கும் துன்பம் குடுக்காம செத்து போயிரும். தேவைக்கு அது துன்பம் குடுக்குமே தவிர, தேவையில்லாம எந்த உயிரும் இன்னொரு உயிர துன்பம் குடுக்கறதில்ல. அப்ப மனித அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, துன்பத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு. இப்ப அந்த அறிவு மக்களுக்கு இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா, வாழ்க்கைய பற்றிய உடல், உயிர், மனதை பற்றிய அறிவு எத்தன பேருக்கு இருக்குன்னு நெனைக்கிறீங்க? எதுக்கு பொறந்தான்னே தெரியாது. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, இவன் எதுக்கு பொறந்தான்னே தெரியாம பொறந்து, வாழ்ந்து செத்து போயிர்றான். இவன வச்சுட்டு என்ன பண்றது? சரி, ஒரு இலக்கில்லாத பயணம் போல, செம்மறியாட்டு கூட்டம் போல வாழ்ந்து செத்துக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில, இன்னைக்கு உடல்ல பல்வேறு நோய்கள். யோசித்து பாருங்க. நம்மை சுற்றி இருக்கிற அன்பர்களை பாருங்க. நீங்க ஏதோ காலை சக்கரத்தில வந்து பொழச்சுக்கிட்டீங்க. ஆஸ்பத்திரி மாட்டீங்கன்னு நம்புறேன் நானு. சரிங்களா? ஆனா உங்கள சுற்றி இருக்கிறவங்கள பாருங்க. எத்தன பேர் ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி அலைஞ்சு, எனக்கு தைராய்டு வந்துருச்சு சார், எனக்கு கிட்னி ப்ராப்ளம், எனக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம், எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், எனக்கு மூட்டு வலி, எனக்கு நுரையீரல்ல பிரச்சனை, தண்ணி கோத்துக்குச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, போய் சரிங்களா? எவ்வளவு கஷ்டம். ஏன்? இந்த உடலை பற்றிய அறியாமை. உடல் நல்லா வச்சுக்க தெரியல. எப்படி வச்சா உடல் நல்லா இருக்குங்கிறது தெரியல. கண்டபடிக்கு திங்கிறோம், கண்டபடிக்கு தூங்குறோம், கண்டத செய்யறோம். சரிதானுங்களா? அப்புறம் உடம்புல நோய் வந்துருச்சுன்னு போய் படுத்துக்கிறோம். நெறைய குடும்பங்கள்ல சண்டைகள், சச்சரவுகள். சரிங்க. எத்தன கோர்ட் கேஸ் நிக்குது? ம். ஏன் இவ்வளவு கேஸ்? அப்படின்னா, அந்த உறவுகள ஹேண்டில் பண்ண தெரியல. அதற்கு அடிப்படையா இருக்கிற மனச எப்படி அமைதியா வச்சுக்கிறது? யாருகிட்ட எப்படி பேசி பக்குவமா பேசுறது? அணுகுமுறை எப்படி நல்லா வச்சுக்கிறது? எப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது? இதெல்லாம் தெரியல. இதனால இன்னைக்கு பல்வேறு உடல் நோய்கள், மனப்பிரச்சனைகள், பைத்தியம் பிடிச்ச மாரி திரியிறான் மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இறைவனுடைய படைப்புல உச்சகட்ட படைப்பு மனிதன். சரிங்களா? அந்த மனிதன் அத்துணை துன்பங்களையும் போக்கி இன்பமா வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். நமக்கு அவ்வளவு பெரிய ஆறறிவு குடுத்திருக்கிறார். எந்த துன்பம் வந்தாலும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த அறிவை சரியா பயன்படுத்தாதால, எந்த துன்பம் வந்தாலும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கொண்ட மனிதன் எல்லாவற்றையுமே துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா அறியாமையில் சிக்கி கிடக்கு. இந்த சமுதாயமே அறியாமை என்ற இருளிலே சிக்கி கிடக்கிறது. தான் யார்? எதுக்கு வந்தோம்? எங்கிருந்து வந்தோம்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? உடல், உயிர், மனம், அறிவு, ஆன்மா, குடும்ப, சமுதாயம், இயற்கை, பிரபஞ்சம் எது பத்தியும் தெரியாது. காலையில எந்திரிக்கிறோம், திங்கிறோம், குளிக்கிறோம், திங்கிறோம், வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிற மிஷினு, சாயங்காலம் வர்றோம், திங்கிறோம், டிவி பார்க்குறோம், படுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப இப்படி ஓடுற ஒரு சமுதாயம் தான்
துன்பத்திலே சிக்கிட்டு இருக்கு. கவனிங்க கொஞ்சம். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? இறைவன் நம்மள நம்பி ஒரு விஷயத்த குடுக்குறான் அப்படின்னா, எதற்காக குடுக்குறான்னா, உங்கள் மூலமாக 10 பேருக்கு போகணுங்கிறதுக்காக குடுக்குறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்ல அப்பா இருக்காரு, 10 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்பா ஒரு லட்ட வாங்கிட்டு வராரு. அதுல ஒரு பையன மட்டும் கூப்பிட்டு அந்த லட்ட குடுக்குறாரு. ஏன்னா லட்டு ஒண்ணு தான் இருக்கு. குழந்தைங்க 10 பேர் இருக்காங்க. யார கூப்பிட்டு குடுப்பாரு? யாருகிட்ட குடுத்தா 10 பேருக்கும் கரெக்ட்டா பிரிச்சு குடுத்து, கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்துவானோ, அவங்ககிட்ட தான் குடுப்பாரு. தானா திங்கிறவங்ககிட்ட குடுக்க மாட்டாரு. அப்ப இறை ஆற்றல் இந்த காலை சக்கர நிகழ்வு எதற்காக நமக்கு ஒரு 50 பேருக்கு மட்டும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் குடுப்பாங்களோ, அவங்க கிட்ட இறைவன் குடுத்திருக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கப்பட்டது எதற்காகன்னா, பிறருக்கு கொடுப்பதற்காக. இறைவன் வாழ்க்கையை கொடுத்ததே பிறருக்கு கொடுப்பதற்காக தான். அப்ப நமக்கு இந்த காலை சக்கரத்தை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு ஞானம் நமக்கு நல்லா தெரியும். இதுல என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? அப்படிங்கிறது. இதுக்குள்ள வந்தா மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். ஆஸ்பத்திரி போமாட்டான். மனசு அமைதியா இருக்கும். குடும்பம் நிறைவா வச்சுக்கலாம். பொருளாதாரத்துல நிறைவா இருக்க முடியும். இப்படி எல்லா நன்மையும் கொடுக்கிற இந்த விஷயத்த, நம்மகிட்ட ஏன் இறைவன் குடுத்திருக்கான்னா, நம்ம மூலமா எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக குடுத்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நாம தான் அ ஒரு கட்டடத்துடைய அஸ்திவாரம். சரிங்களா? எப்பவுமே முதல் பேட்ச்ல வர்றவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. எல்லா அமைப்பிலயும் அப்படித்தான். அவங்க கடைசி வரைக்கும் நின்னு சர்வீஸ் பண்ணுவாங்க. என்னுடைய தொடக்க புள்ளி பிள்ளையார் சொல்லி குணபாலன் ஐயாவா இருந்தாலும், குணபாலன் ஐயா கூட நம்ம இப்போ இருக்கிற ஒரு 50 பேர் அல்லது 100 பேர் தான் ஃபர்ஸ்ட் டீம். இது அஸ்திவாரம். நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், தெளிவா இருக்கணும். தொடர்ந்து நாம இதுல இணைந்து இருக்கணும். ஏன்னா இது நம்முடைய அமைப்பு. நம்மை உருவாக்கிய அமைப்பு. நமக்கு பல்வேறு நன்மைகளை கொடுத்த அமைப்பு. இந்த அமைப்பிற்கு ஒரு நன்றிக்கடனாக நாம வாழ்நாள் முழுக்க இதில இணைந்து, இதை சிறப்பா மக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை நமக்கு இறைவன் குடுத்திருக்கிறான். அத நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இல்லைங்களா? அப்ப இதற்காக கொஞ்சம் தீவிர முயற்சி எடுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன். இது நம்முடைய ஒரு டியூட்டியா நீங்க எடுத்துக்கணும். காலம் கருதி நான் நிறைவு செய்றேன். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நமக்கு நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி என்பது, நாம் இத்தனை நாள் பெற்ற நன்மைகளுக்கு நாம் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நன்றிக்கடனாக எடுத்துக்கொண்டு, நமக்கு தெரிஞ்ச அத்தன பேருக்கும் இந்த மெசேஜ் முதல்ல அனுப்பிச்சு, முடிஞ்சா இப்ப எனக்கு ஒரு 100 பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? அந்த 100 பேரையும் எழுதி வச்சு, இன்னும் எத்தன நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 6 நாள் டெய்லி ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படிங்கிறது சொல்லணும். நான் அதை முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பட் இதைய சின்சியரா நீங்க பண்ணுங்க. இது ஒரு பெரும் வாய்ப்பு. புண்ணியத்தை இப்படி பெருக்கறக்கு ஒரு வாய்ப்பு உலகத்திலேயே இல்ல. நீங்க சொல்லி ஒரு 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. நெறைய பேர் வேண்டாம். 2 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க 100 பேருக்கு சொல்லுங்க. 50 பேருக்கு சொல்லுங்க. 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து அவங்க உடற்பயிற்சி எடுத்து, தியானம் எடுத்து, இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு அவங்க உடம்பு, மனசு நல்லாயி, வாழ்க்கையில ஒரு புரிதல் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னா, அவன் சாகுற வரைக்கும் உங்கள தான் சாமியா நினைப்பான். அவன் உடம்புல இருக்கிற நோய்கள் போய், மனதில இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் போய், வாழ்க்கையை பற்றிய தெளிவு புரிதல் வரும்போது, அந்த ஆன்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். அது நம்மிடம் இருக்கிற பாவப்பதிவுகளை எல்லாம் போக்கி நம்மை உயர்த்தும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு, இதை நாம தான் செய்யணும். எங்க ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி. இத நீங்க அடிக்கடி சொல்லிக்கோங்க. நாம் செய்யாமல் யார் செய்வது? நாம் செய்யாமல் யார் செய்வது? ஏன்னா நமக்கு தான் இந்த பயிற்சிய பத்தி தெரியும், மக்கள பத்தி தெரியும், மக்கள் படுற துன்பத்தை பத்தி தெரியும். அதை போக்கணுங்கிற அறிவு நம்மகிட்ட இருக்குது. நாம் செய்யாமல் யார் செய்வது? இப்போது செய்யாமல் எப்போது செய்வது? இப்போ இந்த உலகத்த பாருங்க. இந்த அளவுக்கு துன்பம் உலகத்துல இதுவரைக்கும் வந்ததே இல்ல. அத்துணை துன்பம். பிறந்த குழந்தையிலிருந்து போற பெருசு வரைக்கும் துன்பத்துல சிக்கி செத்துட்டு இருக்கு. இப்ப செய்யாம வேற எப்ப செய்யறது? நாம தான் செய்யணும். இப்ப தான் செய்யணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நேரம் ஒதுக்கி, இது நம்முடைய காலை சக்கரம்.
இதை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பெருமுயற்சி எடுக்கிறோம். இதுல நாம என்ன செய்ய முடியுங்கிறத தயவு செஞ்சு நல்லா திட்டமிட்டு செய்யுங்க. அதற்குன்னு உங்களை வருத்திக் கொண்டோ, துன்பப்படுத்திக் கொண்டோ, குடும்ப வேலையை விட்டுட்டோ செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கிற நேரத்த சரியா திட்டமிட்டு ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி இதற்காக செய்யும்போது, இதை மிக உயர்ந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இது எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு, பிறருடைய துன்பம் போக்கும்போது, நம்முடைய துன்பம் போகி, நம்முடைய பாவம் போய் நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக இதை சிறப்பா எடுத்துட்டு போங்க. உங்களோட கருத்துக்களை எல்லாம் தெரிவிங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நாள்ல நமக்கு அற்புதமா அந்த காலச்சக்கரத்தோட நிகழ்வு பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம். ஒரு அறிவு முதல் 5 அறிவு, 6 அறிவு மனிதர்கள் வரை நாம் எப்படி வாழ்கிறோம், அதனுடைய எந்த அளவுக்கு வாழ்க்கை முறை இருக்குது, அது எது வந்து சிறப்பா இருக்குது, அப்படி இன்னைக்கு மனித வாழ்க்கை வந்து எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வந்து ஒரு அறிவு முறைகளையும் ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க. உண்மையிலுமே இது அனைவருக்கும் ஒரு புரிதலா இருக்கும். அதாவது இதை சார்ந்து நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்தோமா அப்படிங்கிறதை இல்லாம நம்ம பாட்டுக்கு ஏதோ மனித வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை உணர்ந்து வாழ்ந்தாலே நமது வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்த்தி, அதுக்கு காலச்சக்கரமும் உங்களுக்கு ஒரு கையில இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அது இறைவனும் பிரபஞ்சமும் இன்னைக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள சில ஆட்களால் தான் செய்ய முடியும், சில ஆட்களால் தான் நிறைவேத்த முடியும் அப்படிங்கிறத இறைவன் வந்து குடுக்குறாரோ, அந்த வந்து உங்க காலச்சக்கரத்த வந்து இறைவன் நம்ம கையில குடுத்திருக்காரு. இதை மேம்படுத்தி செல்லக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. எப்படி 50 நபர்கள் தொடர்ந்து பயணித்து இந்த காலச்சக்கரத்தை வந்து மெருகேற்றிக் கொண்டிருக்கிறோமோ, இந்த காலச்சக்கரம் இன்னும் மேன்மையாக வளர்வதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்பதை ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தோடும், உதாரணத்தோடும் இன்னைய வாழ்க்கை முறையில நம்ம எந்த அளவுக்கு வாழணும் அப்படிங்கிறதையும் ஒரு சிறப்பா இன்னைக்கு வகுப்பு குடுத்திருக்காங்க ஐயா இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள். கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை, ஒரு தூண்டுதலை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிறப்பு. இவங்க எல்லாருமே அனுபவ உரை போட்டாங்களாங்கய்யா, நம்ம அன்பர்கள் எல்லாரும்? என்னங்கய்யா? நம்ம அன்பர்கள் எல்லாரும் இந்த அனுபவ உரை போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது போட்டாங்களா? இல்லைங்க ஐயா, இன்னும் யாரும் போடலைங்க ஐயா. சரி, அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு முடிஞ்சா இப்பவே, சரிங்களா, அல்லது சாயங்காலத்துக்குள்ள நம்ம எல்லாரும் நம்முடைய அனுபவத்தை, காலை சக்கரத்துல நமக்கு ஏற்பட்ட அனுபவம், உடல் மாற்றம், மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம், எத்தனை நீங்க கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு, உங்க வாழ்க்கையில எவ்வளவு சேஞ்ச் இது குடுத்திருக்குது, எவ்வளவு விஷயத்த நீங்க கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 முறை சொல்லி பார்த்து, நம்ம எல்லாருமே நீங்க நீட்டா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நீட்டா பண்ணிட்டு, ஒரு வீடியோவா நம்மளுடைய அனுபவத்த நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப 40 பேர் நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் 4000 பேரு, 40,000 பேரு, 4,00,000 பேர் வருவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமா அமையும். இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால உணர்வுபூர்வமா நீங்க பெற்ற அனுபவத்த ஒரு 2 நிமிஷம், அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க வீடியோவா அனுப்பிச்சீங்கன்னா, அத எல்லா குரூப்புக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபார்வர்ட் பண்ண முடியும். அத பார்க்கிறப்ப நெறைய பேரு இந்த காலை சக்கரத்துல இணையறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் ஒரு பொன்னான வாய்ப்பா எடுத்து பயன்படுத்தி, நீங்க ப்ராப்பரா நீங்க பெற்ற உண்மையான அனுபவத்த இன்னைக்கு நிச்சயமா எல்லாரும் பதிவு பண்ணுங்க. இது நம்ம காலை சக்கரம் நிகழ்வுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? நிச்சயமா. ஏன்னா, இப்போ சர்ஃப் எக்ஸல் ஊர் ஃபுல்லா விளம்பரம் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். பட் உங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து, "அக்கா நான் ஏரியல் போடுறேன்க்கா. அது ரொம்ப நல்லா இருக்குங்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நீங்க கடைக்கு போய் ஏரியல தான் வாங்குவீங்களே தவிர, சர்ஃப் எக்ஸல் வாங்க மாட்டீங்க. சார் உலகம் முழுக்க விளம்பரம் பண்றான். சரி பரவாயில்லப்பா. எனக்கு பக்கத்து வீட்டுக்கார அக்கா சொல்றது அத விட கான்ஃபிடென்ட்டா எனக்கு இருக்குது. அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால
நம்மளுடைய அனுபவத்தை நாம பேசும்போது அது பலருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு என்ன நோய் இருந்து குணமாயிருக்குது? உங்களுக்கு எப்படி மனநிலை மாற்றம் ஆயிருக்குது? உங்க வாழ்க்கை எப்படி உயர்ந்திருக்குது இந்த காலச்சக்கரத்திலங்கிறத நீங்க நிச்சயமா பதிவு பண்ணுங்க. ஆ அது பல பேருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கானதா இருக்கும். அதனால காலம் இல்ல நமக்கு. சரிங்களா? இன்னும் 5, 6 நாள் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் இது எல்லாரும் பதிவு பண்ணி எல்லா குரூப்லயும் இத ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அது நிச்சயமா பலருக்கு நன்மையாக இருக்கும்னு நெனைக்கிறேன். வாய்ப்ப பயன்படுத்திக்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறப்பு. நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறது தான். இன்னைக்கு ஐயா வந்து அத வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து நெறைய. அதாவது திரும்ப நம்ம சொல்றோம். இன்னைக்கும் அத சொல்றோம். இன்னைக்கு ஐயா வந்து சொல்லியிருக்கிறது வந்து இன்னைக்கே பதிவிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஏன்னா நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால, இன்னைக்கு நேத்து வந்து 2, 3 பேர் பதிவிட்டிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில நாம் நன்றிய சொல்லுவோம். லலிதா அம்மா பதிவிட்டிருக்காங்க. அதேமாரி கலைவாணி அம்மா பதிவிட்டிருக்காங்க. முத்துசாமி ஐயா பதிவிட்டிருக்காங்க. அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில நன்றிய சொல்வோம். நம்ம இறைமதன் ஐயாவும் ஒரு ஒரு 1 நிமிட வீடியோ ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதிகபட்சம் ஒரு 2 நிமிடங்கள் அப்படிங்கிற மாரி ஒரு நீங்க ஐயா சொன்ன மாரி எழுதி வச்சுக்கிட்டு, உங்களுடைய அதாவது எதுவுமே கிடையாது. நீங்க பயணிச்சு, நீங்க அனுபவிச்சு, நீங்க வந்து எந்த அளவுக்கு இதுல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறுனீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான். இது வந்து எந்த அளவுக்கு பயனை குடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். அதனால அது மாரியான ஒரு வீடியோவ எடுத்து கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இதையும் நம்ம ஏன்னா நாட்கள் குறைவாக இருக்குங்கிறதுனால தான். அடுத்தது வந்து நான் இந்த WhatsApp குரூப் வந்து நம்ம தனியா கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் நான் அனுப்புறேன். இன்னைக்கு நம்ம அந்த குழுவுல போட்டுர்றேன். நீங்க அந்த வீடியோவோட இந்த லிங்கை அனுப்பக்குள்ள, அதுல பயன்பெறவங்க வந்து டைரக்ட்டா அந்த குழுவுலயே ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அதாவது ஃபோன் நம்பர் மூலியமா வரவங்களும் வரட்டும். இல்ல அவங்க டைரக்ட்டா குழுவுல நீங்க அப்படின்னாக்கா இந்த உங்க வீடியோவ போட்டுக்கிட்டு, "இது மாரி நிகழ்ச்சிய நாங்க பயன்பெற்றுட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்க வேணும்னாக்கா இந்த குழுவுல இணையுங்க" அப்படின்னு சொல்லிட்டு லிங்கோட கூட நீங்க ஜாயின் பண்ணி கூட ஒரே இதா நீங்க அனுப்பலாம். அது மாரி வாய்ப்புகளும் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே அதாவது எப்படின்னா ஒரு ஃபங்ஷன்னா எப்படி நம்ப ஒரு வீட்ல எடுத்துப்பாங்க. இந்த காலச்சக்கரத்துக்கே நெறைய பேர் வராததுக்கு காரணம் என்னன்னா, எங்க வீட்ல ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுல அவ்வளவு முனைப்பு காட்டுவாங்க. இன்னைக்கு அங்க போணும், இன்னைக்கு பத்திரிக்கைக்கு போணுங்க, இன்னைக்கு உங்கள பார்க்கணுங்க, இந்த இன்விடேஷன் வாங்கணுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்புல இருப்பாங்க. நமக்கு அதுல வந்து சந்தோஷமா இருக்கும். ஒரு எப்படி வேலை எடுத்து செய்றாங்க ஒரு ஃபங்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ளயே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ஃபங்ஷனுக்கு உண்டான நிகழ்வுக்கு உண்டான ஒரு வெளிப்பாடு தான் இந்த காலச்சக்கரத்தோட 48 நாள் நிகழ்வு என்பது. கண்டிப்பாக இதுவும் நமக்கு ஒரு அ ஏன்னா எவ்வளவு நம்ம இருந்து பயணிக்கிற ஒரு 100 நபர்கள்னு சொல்லலாம். அதாவது 100, 150 நபர்கள் தொடர்ந்து இதுல பயணிச்சுட்டு இருக்கோம். சில பேர் விடுபட்டு வர்றதுனால, நம்ம எல்லாம் இணைந்து இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள, லட்சக்கணக்கான நபர்கள ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொறுப்ப கையில எடுக்க போறவங்கள இது ஒரு பெரிய ஒரு நமக்கு திருவிழா தான். ஃபங்ஷன் தான். அப்படிங்கிறத எல்லாருமே நினைவு கூரணும். கண்டிப்பாக இத வந்து எந்த அளவுக்கு ஐயா சொன்ன மாரி இது பிள்ளையார் சுழி போட்டது நானாக இருந்தாலும், எல்லாருடைய பொறுப்பும், பங்களிப்பும் இதுல இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து, கண்டிப்பாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல நிகழ்வுல நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு நாள் பாடங்கள் தான் நடத்துனோம். இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னாக்கா, இதுதான் இவ்வளவு நாள் நடத்தினதுக்கு பாடத்துக்கு உண்டான ஒரு விடை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரும் முயற்சி தான் அப்படிங்கிறதுனால தான் இது திரும்ப திரும்ப சொல்றோம். திரும்பவும் அலட்சியப்படுத்த வேண்டாம். திரும்பவும் நம்ம வந்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். இது வந்து பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு வந்து நீங்க இன்னைக்கு பார்க்கிற நபர்கள் 100 நபர்களா இருந்தா கூட 100 நபர்கள்ட்ட சொல்லக்கூடிய வாய்ப்ப கூட நீங்க இன்னைக்கு ஏற்படுத்தலாம். எத்தன நபர்கள் பார்க்கிறீங்களோ, அத்தன நபர்கள்ட்ட இது வந்து காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு 40 அதாவது காலச்சக்கரம்ங்கிற ஒரு புரோகிராம் தான் நடந்தது. நம்ம இப்ப குடுக்க போற ஒரு சிலபஸ் வந்து 48 நாள் ஒரு வாழ்க்கை முறைய வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி வாழணுங்கிறத வந்து மாத்தி காட்டுறதுக்காக நம்ம செய்ய போறோம். இது வந்து உலக அளவுல எங்கேயும் நடக்கல. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப டிவின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? சன் டிவி பார்த்துட்டியான்னு தான் கேட்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வேற எந்த டிவியுமே கிடையாதா? இருக்கு. ஆனா முதன்மையாக வந்தது என்னன்னா சன் டிவி. அப்படிங்கிறது வந்து ஒண்ணொண்ணுத்தையும் நம்ம வந்து பார்க்கக்குள்ள தெரியும். அது மாரி மொபைல் எடுத்துட்டீங்கன்னாக்கா, பேர சொல்லி யாருமே மொபைல சாம்சங் அப்படின்னு தான் டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, முதனாக எது வந்ததோ அததான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம மனசுல இருக்கும். அதே மாரி ஒரு உணர்த்தி நம்ம பேசக்குள்ள எது முதன்மையாக இருந்ததோ அததான் பேசுவோம் ஒழிய, அதனுடைய உள்கருத்து, உள் அர்த்தத்துல உள்ளத நம்ம என்னைக்குமே பேச மாட்டோம். அதே மாரி தான் இந்த காலச்சக்கரமும். இன்னைக்கு உலக அளவுல இன்னைக்கு ஐயாலாம் சொல்லியிருக்காங்க.
உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ரோகிராம் இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காது அப்படின்னாக்கா, அதாவது எல்லா வாழ்க்கை முறைகளையும் கலந்து, யோகா பயிற்சி முறைகளையும் கலந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இது காலச்சக்கரம் தான். இத வந்து எப்படி நம்ம எல்லார்ட்டயும் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எப்படி நமக்கு வந்து அந்த பேரோட நமக்கு இன்னைக்கு சிறப்பா அந்த காலச்சக்கரம் கிடைச்சிருக்குதோ, இத வந்து எல்லாருக்குமே போய் கண்டிப்பா சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து கண்டிப்பா எந்த அளவுக்கு இதுவரைக்கும் நம்ம 3 வருஷத்த பயணிச்சு வாழ்ந்தோமோ, அதே மாரி எல்லாருமே அந்த 3 வருஷத்துக்கு உண்டான பயனை 48 நாள்ல கிடைக்கக்கூடிய பயன் ஏற்படுத்த போறோம். திரும்பவும் சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரணம் நேத்து கூட சொல்லியிருந்தேன். ஒரு பயண தூரம் என்பது வந்து நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு பஸ்ல போய் ஒரு பயணத்த எட்டிருப்போம். இங்கேருந்து ஒரு சென்னைக்கு போறோம்னா, எல்லாருமே பஸ்ல கூட போயிருந்திருப்பாங்க. அடுத்தது வர காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல போய் கூட நம்ம அந்த அதாவது போற இடம் ஒண்ணா தான் இருக்கும். தூரம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயண நேரம் நமக்கு அதிகமா இருந்திருக்கும். அடுத்தது ட்ரெயின்ல போகக்குள்ள, அதோட பயண நேரம் குறைவா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் அப்படின்னு வரக்குள்ள, அதுல போற பயண நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை விட குறைந்தா இருந்துச்சு. ஆனா நம்ம போற இடம் ஒண்ணு தான், கத்துக்க விஷயங்கள் ஒண்ணு தான், பார்க்குற இடம் எல்லாமே ஒண்ணு தான். ஆனா நேரங்கள் இன்னைக்கு குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அதே தான் இந்த காலச்சக்கரமும். எவ்வளவு இந்த 3 வருஷத்துல கத்துக்கிட்டோமோ, அவ்வளவு விஷயத்தையும் குடுக்க தான் போறோம். ஆனா குறைவான நாட்கள்ல அப்படிங்கிறத நம்ம எண்ணணும். இது முக்கியமான விஷயம். இத வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கொண்டு போறீங்களோ, அத வந்து அப்ப ஐயா சொன்ன மாரி, அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அதாவது எப்படின்னா, நீங்க 100 பேர்ட்ட சொல்றீங்களோ, 1000 பேர்ட்ட சொல்றீங்களோ, ஒரு 2 பேர விட்டுருங்க. ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துனாங்கனாக்கா, அது எந்த அளவுக்குலாம் உங்க வாழ்நாள்ல உங்கள மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க நெனச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னைய காலகட்டத்தில வந்து ஒரு தனி மனிதனை ஒரு மாற்றக்கூடிய ஒரு சக்தி நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஐயா சொன்ன மாரி அந்த வாராம் அறிவு இறைவன் படைத்ததற்கு உண்டான விடை அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பணியாற்றணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக எல்லாருக்குமே இது நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். 1ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கப்பட வேண்டிய இந்த நிகழ்வு உங்களால் பெரிய ஒரு வெற்றி நிகழ்வாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா ஐயாவும் நமக்கு சிறப்பா அந்த இன்றைய வகுப்புல வந்து அதுக்கு உணர்த்தியிருக்காங்க. அது சிறப்பா எல்லாருமே உள்வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு ஐயா சொன்ன மாரி எல்லாரோட பதிவுகளும் நம்ம காலச்சக்கரத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். எல்லாருமே பதிவிடுங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கு பிள்ளையார் சுழி வந்து இன்னைக்கு எல்லாருமே போடுவீங்க. அப்படிங்கிறது தான். அன்னைக்கு போட்ட பிள்ளையார் சுழி, இன்னைக்கு உங்களால் திரும்பவும் போடும் ஒரு பிள்ளையார் சுழியாக அமையணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அங்க நம்ம சுப்புலட்சுமி அம்மையார் கூட நேத்து ஒரு இது போட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. சிறப்பா இருந்துச்சு. அதே மாரி எல்லாருமே ஐயா சொன்ன மாரி எழுதி வச்சுட்டு கூட ஒரு கருத்த வந்து ஒரு அதிகமா ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிற மாரி வச்சு உங்களோட கருத்துக்கள எல்லாருமே தெரிவிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஜோன் 5ஐ சேர்ந்த அனைத்து மாவட்டங்களுக்கும், மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும், பயிற்சிகளையும் அளித்த இன்றைய காலச்சக்கரத்தின் ஆசான் பழனிவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இன்றைய நிகழ்வை நல்ல ஒரு அற்புதமான உதாரணத்துடன் அதாவது ஓரறிவு முதல் அரறிவு வரை என்பதை மனதில் அதாவது வார்த்தைகளால் மட்டும் எண்ணிக்கொண்டிருந்த நம்மை இன்று மனதிலும் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதன மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி 3 வருடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கடமையாற்றுவோம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் தற்போது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் என்று அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய அற்புத நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.